நான் கூப்பிட்டேன், எந்த சத்தமும் கேட்கவில்லை. அதனால நீ கூப்பிடு. பார்த்து இந்த ஊர்வலங்க போல கண்ணாறு பண்ணிடுன்னு அவன் திரும்ப உள்ள ஓடிட்டான். மின்னல் வேகத்துல என்ன பண்ணாலும் என் புள்ள கொஞ்சம் கொடுக்கு, கொஞ்சம் அப்படி இப்படி மத்தா இருக்கும். அதுக்கோசம் நம்ம புள்ள பேச விட்டுட முடியுமா? அது முடியாது. சின்ன புள்ள அவன் சின்ன புள்ள பசி தாங்க மாட்டான். நீ பெரிய புள்ள அதிகமா சாப்பிட்டு தொப்பை கட்சி ஆக்குது. உன் தனியா அம்மா அண்ணன் வந்துட்டானா? அம்பி பையா அம்பி பையா அண்ணா ஐயோ அல்லாட போனமா அல்லாட போனமா அப்படி பாரு இந்த புள்ள இதே ஒரு தக்காளி. அம்மா அவன் என்ன தெரியுமா சொல்றா? நானும் தம்பியும் விளையாட போனோமா. அங்க ஓப்ப மரம் இருந்துச்சா? அங்க ஒரு வேப்ப மரம் இருந்துச்சான்.
அங்க ஓப்பு அம்மா அவன் சொல்றது வேப்ப மரம் இருந்துச்சான். நான் 10 ஊம்பி இருந்துனா படுத்து தூங்கின்னு இருந்தாமா. அங்க அம்பி பையன் மோத்து வந்துட்டாண்டி. எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்றான். அம்பி பையன் அச்சா ஓத்துடா அடிக்கிறான். சின்ன பிள்ளை உனக்கு மேலே அடிக்கிறான். அதனால புள்ளி அடிக்கிறான். பெரிய பிள்ளை அடிக்கிறான்னு சொல்லிட்டு அனுபவிச்சேன். அவனுடைய பாசம் அவன் மேல இருந்தா என்ன உடனே கேட்க அம்மா ஐயோ அம்மாவா அம்மா அடிக்காதா அடிக்காதா அப்படி போயிட்டு அம்மா உன்னை கூட்டாட்டுவேன். அடி ஜாவியா அம்மா 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 விளையாடி விட்டு வந்தோம் எல்லாம். எங்களுக்கு எப்படி என்ன தெரியுமா வேணும்? அம்மா எங்களுக்கு பச்சு வேணும். எங்களுக்கு வெறும் இளைப்பாக இருக்கிறது. அதனால பால் வேணும் அம்மா. பேசாத அம்மா. பால் வேணும். அடிக்க மாட்டேன்டா வாடா. ஏன்டா அம்மாவை அப்படி பண்ற? சரி வா வா வா. அம்பி பையா அண்ணா அம்பி பையா கஷ்டமாவுதா அம்பி பையா அதேதான் அம்பி பையா. சரி அண்ணா வந்தோம், பாலை குடிச்சிட்டோம். இப்ப எங்க போனோம்? எல்லாரும் போகணும். என்ன வேணும் உங்களுக்கு? ஆமாட்டா ஆமாட்டா அம்பி பையா அம்பி பையா நான் சொன்னேன். நான் ஒன்று சொன்னேன் ஆட்டியா நான் ஒன்று அம்மா கிட்ட 2 வந்துக்குது. போட்டு நான் ஒன்று சொட்டேன் ஆட்டியா. நீ சொல்றது தானே கேட்கற சொல்லு. ஓ அம்மா 2 பண்டு வச்சுக்குதோ பந்து. ஓ நமக்கு தெரியாத அம்மா பந்து வச்சுக்குதா? அந்த பண்டு வேணும். நம்ம பேட்டு பூல் விளையாடலாம். பேட்டு பால். ஓ பேட் பால் அடிக்கணும். நீ பேட்டு வச்சிருக்கிற, அம்மா கிட்ட பந்து இருக்குது, போய் வாங்கிட்டு வரேன்றியா? அம்மா என்ன தெரியுமா வேணும்? பேட்டும் இருக்குதே 2 பால்.
மச்சான் அவன்கிட்ட பேட் இருக்கான் உங்ககிட்ட ஏதோ 2 பால் மறைச்சு வச்சிருக்கிறியாமே அந்த பாலை போய் வாங்கினு வான்னு அண்ணன் சொன்னான். ஊரில் வச்சுக்கிறேன் எடுத்துறேன் பஞ்சு தந்தாலே அதே போல அவன் அடிக்க கூடாது. அவன் அடிக்க மாட்டான். அடிக்க கூடாது. இருந்தாலும் கொஞ்சம் அம்மா அம்மா நான் பாமாடா அப்படி போய் ஓட்டு ஓட்டு சொல்லுவாங்க சொல்றாங்க பையா அன்பு பந்து கட்டல 2 பந்து கொடுத்துறேன். சரி அன்பு கொடுத்துக்கிறேன். அதுக்கு பிறகு போய் விளையாடிட்டு தேவையானது பூரா தயிர் மோர் வெண்ணெய் சொல்லக்கூடிய நெய்யிலே சுட்டு பழக வைக்கலாம். சரி சரி அம்மா உங்க இஷ்ட பிரகாரம் அந்த பக்கத்தில் இருக்கும் யமுனை நதி ஓரம் இருக்கும் வனத்திற்கு சென்று விளையாடி விட்டு வருகிறோம். நீங்க இங்கே இருங்க, நானும் அண்ணனும் போய் விளையாடிட்டு வரேன். வந்து போறேன் அடிக்கிற மாதிரி அப்பயும் அடிச்சு கூடாது. அம்மா பால் கொடுத்திருக்காங்க, அதனால விளையாடலாம். அண்ணா எப்படி விளையாடலாம்? இந்த மண்ணில உட்காரு. நான் தான் பட்டு போடுவேன், நான் தான் ஓட்டு போடுவேன். ஓட்டு இப்ப எப்படி தெரியுமா? இந்த மண்ணை வச்சு என்ன தெரியுமா விளையாடலாம்? அண்ணா சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி சின்ன சின்ன வீடு கட்டி சிங்கார வீடு கட்டி ஐயா சிங்கார வீடு கட்டி அண்ணா நம்ம சின்ன வீடு கட்டுவோம், பெரிய வீடு கட்டுவோம். சின்ன வீடு கட்டுவோம், பெரிய வீடு கட்டுவோம். அண்ணா இந்த சின்ன வீட்டுல இந்த வீடு உனது, இந்த பெரிய வீடு எனது. அடிக்க மாட்டேன், வா வா வா, அடிக்க மாட்டேன், வா வா வா, அழாதரா, அடிக்க மாட்டேன், வா வா வா, அழாத. அண்ணா ஐயோ என் செல்லம் வா. அண்ணா அந்த விளையாட்டு சரியில்லை. சரி உன் இஷ்ட பிரகாரம் எதான விளையாடலாமா? ஒரு விளையாட்டு ஞாபகம் வந்துச்சு. ஓஹோ, ஒரு விளையாட்டு ஞாபகம் இருக்கிறது. நம்ம கூட்டுல இருக்க அண்ணன் அண்ணு என்னது? அண்ணன் அண்ணு அண்ணி 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 அண்ணியா? ஓ நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய வெண்ணெய் அம்மா கட்டச்சு பல. ஓ வெண்ணெய் நம்ம வீட்டுல கட்டி தொங்க விட்டு இருப்பாங்களே உரியில, அந்த வெண்ணெய் அந்த அண்ணி யோசிக்கொண்டியா பொட்டு காட்டு போட்டு ஓஹோ யமுனை நதி ஓரம் இருக்கும் வனத்திற்கு சென்று அங்க ஆளில ஓ ஆளில காலையில ஆளில ஒரு 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 ஆளில ஒரு 5 மணிக்கு சொல்றா சீக்கிரம். ஒரு 5 மணிக்கு காலையில ஒரு 5 மணிக்கு என்னது? ஓ கொக்கு உட்கார்ந்து இருக்குமா? ஓஹோ காலையே
அந்த யமுனை நதி ஓரம் சென்றால் அங்க ஒரு கொக்கு அழகா காலையிலே உட்கார்ந்து இருக்கும். ஓ நேரா ஒரு 10 கொக்கு உட்கார்ந்து இருக்கும். அங்க போயிட்டு ஆமா அந்த வெண்ணெய் இருக்கே வெண்ணெய் அந்த வெண்ணெயை எடுத்து கொண்டு போய் அந்த கொக்கு கண்ணை மூட்டுமா. அந்த கொக்கு காலையில் 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும், கண்ணை மூடிட்டு இருக்கும். அந்த வெண்ணெய் எடுத்து போயிட்டு அந்த வெண்ணெயை எடுத்துக்கொண்டு அந்த கொக்கு தலைமையில போட்டா அந்த கொக்கோட தலைமையில அந்த கொண்ட மாலை கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு வந்துடலான்ற. ஆமா அப்படியே ஒரு 7 மணிக்கு அப்படியே புள்ளி நடிக்குமா. ஆமா ஒரு 7 மணிக்கு சூரியனானது உதைத்து வெயிலானது சுள்ளு நடிக்கும். அப்ப அந்த ஒண்ணு உருங்கி கண்ணுல எரிஞ்சு மூடிக்குமா கொக்கு. வெயில் அடிக்க அடிக்க அந்த வெண்ணையானது உருகி அந்த கொக்கோட கண்ணு மூடிக்கும். அப்ப போய் புடிச்சிடலாம். அப்ப போய் புடிச்சிடலாம். எனக்கு பாத்திய அறிவ ஏண்டா அந்த கொக்கு காலையில தூங்கிட்டு இருக்குது, தூங்கும் போதே நம்ம போய் புடிச்சிடலாம். அதுக்கு வெண்ணெய் எடுத்துட்டு போய் வச்சு அது பக்கத்துல 7 மணி வரைக்கும் உட்காந்து அந்த வெண்ணெய் உருகி அது கண்ணு மூடிட்டு பிறகு என்ன 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 என்னடா சரி இந்த விளையாட்டு வேணாம், வேற விளையாட்டு சொல்லு. சரி சரி நீயும் நானும் அப்பா அம்மா விளையாட்டு உண்டா குளிப்பானோ அம்மா. அப்ப எப்படி வந்து அம்மா அப்படி இல்ல, அப்பா அம்மாவும் எப்படி பேசுவாங்கன்னு பாக்கணும்ன்ற. சரி நான் தான் அப்பா, நீ அம்மா. அம்மா எப்படி நடிப்பாங்களோ அந்த மாதிரி நடி, எப்படி நடப்பாங்களோ. எனக்கு அப்பா வந்து நிலத்துல விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது அம்மா வந்து சாப்பாடு எடுத்துட்டு வருவாங்க பாரு, அந்த சாப்பாடு எப்படி எடுத்துட்டு வருவாங்களோ அந்த மாதிரி எடுத்துட்டு வா பாக்கலாம். அம்மா அப்படியே நடந்து வராங்க. அம்மா எப்படி அழகா நடந்து வருவாங்களோ அந்த அழகு மாதிரி நடந்துவா. அப்படி ஆடணுமா? ஏன்டா அம்மாக்கு என்ன கோபம் அப்பா அம்மால? ஆண்டு குட்டுங்க. ஓ ஏன் அப்பா அப்படிதான், அம்மா அப்பா அப்படிதான் கேட்பாங்களா? ஆண்டு குட்டுங்க. ஓ எதுக்கு அப்பா அப்படி சொல்லு, அம்மா அப்படி அப்பாவை சொல்லுவாங்க? அம்மா ஓடு ஆக்கிட்டு இருப்பாங்க, சோறு ஆக்கின்னு இருப்பாங்க. அப்பா ஓடுல ஓட்டி வருவாரா? ஓ ஏறு ஓட்டிட்டு வருவாரு. அப்பா அம்மா சோறு ஓட்டா ஓட்டுவாரா? ஓஹோ லேட்டா எடுத்துட்டு வருவாங்க. அப்பா அப்பா அண்டை போடுவாரா? ஆமா சண்டை போடுவாங்க. அப்பா அம்மா கூட ஆட்டுவா. ஓ அம்மா இப்படிதான் இருப்பா. சரி அப்படி இருந்தாலும் நம்ம இப்படி விளையாடிட்டே இருக்கலாம். அம்மாக்க போலாம். இப்போ யார் வராங்கன்னு பாப்போம். வருவாங்க. நீ அது வருமாயிரு. அது வந்து எப்படி என்றால் மகத்தாரு அது கட்டினபட்சியும் அது கண்ணபுராணம் அது அசோகாரன் மனைவி வளர்ந்து வரும் தருவாயிலே அது கோபாலமான
கலவுண்டே மேல இருக்குது ஆட்டு மோரு கீழே இருக்குது ஆட்டு மோரு இப்படி சொல்றியா